ஹலோங்க, எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம ரசாஹர் அப்படின்ற ஒரு வித்தியாசமான படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஒரு மிகப்பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்துல நூத்துக்கணக்கான மக்கள் மரணம் அடைஞ்சு தொங்கிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இன்னொரு பக்கம் அம்மன் கோயிலுக்கு சில பெண்கள் வேண்டிக்கிட்டு அங்க நடனம் ஆடுறாங்க. அங்க அவங்களையோ சில நபர்கள் வந்து அவங்களுடைய ஆடைகள் எல்லாம் அவிழ்த்து அவங்கள அசிங்கப்படுத்தி அந்த கோலத்தோட நடனமாட வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட கொடுமைகள்ல எதுக்கு நடக்குதுன்னு பாக்குறீங்களா? எல்லாமே அந்த ஹைதராபாத் அப்படின்ற ஒரு ஊரை அடையத்துக்கு தாங்க. ஹைதராபாத்தை ஆண்டுகிட்டு இருந்த நிசாம் இந்தியா சுதந்திரத்துக்கு அப்புறமும் ஹைதராபாத்தை தன்வசமே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கு எதிர்த்து போராடுற எல்லா மக்களையும் இப்படி கொடுமைப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. முக்கியமா மதம் மாத்தணும்னு நினைக்கிறாரு. அப்படி அவரு என்ன மாதிரியான சம்பவங்களை பண்ணாரு அப்படின்றதுதான் இந்த கதையில இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். இந்த கதையை கேட்கிற நம்மளுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் யாருமே கோச்சிக்க வேணாம். ஏன்னா இப்படி ஒரு படம் வந்திருக்கு, அந்த படத்துல இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்றத அந்த படத்துல சொல்லியிருக்க விஷயத்த தான் நான் இந்த வீடியோல உங்ககிட்ட சொல்ல போறேன். அது உண்மையா பொய்யாலாம் எனக்கு தெரியலைங்க. சோ அப்படி இந்த கதையில என்ன இருக்கு, அந்த பரபரப்பான கதை என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். இந்த முயற்சி பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. பல வருஷங்களுக்கு முன்னாடி நிசாம் அலி கான் அப்படின்ற ஒரு மன்னர் ஹைதராபாத்தை ஆண்டிருக்காரு. அவர் மக்கள் மேல நிறைய வரிகளை போட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாகவும் இருந்திருக்காரு. அவரோட தலைமுறையில வந்த 6வது நிசாமான மெஹமூத் அலி கான் அப்படின்றவரு ஒரு நல்லாட்சி கொடுத்திருக்காருங்க. ஹைதராபாத்ல வாழ்ற மக்கள் மதம் பார்க்காம எல்லாரும் ஒற்றுமையா சந்தோஷமா அந்த ஆட்சியில வாழ்ந்திருக்காங்க. அவருடைய கட்டமைப்புல தான் ஹைதராபாத்தே ஒரு மிகப்பெரிய நகரமா வளர்ந்து இருந்ததா. ஆனா அவருக்கு அடுத்து வந்த தலைமுறையான உஸ்மான் அலி கான் அப்படின்ற ஒரு நிசாமுடைய ஆட்சியில தான் ஹைதராபாத் பயங்கரமான துன்பத்துல மாட்டிக்கப்பட்டதா இந்த கதையில சொல்லியிருக்காங்க. சோ அதுதான் என்னன்றத இப்ப பார்க்க போறோம். இவரு 7ஆவதா வந்த நிசாமா அவருடைய மதத்துல அதிக ஈடுபாடு உள்ளவரா. அந்த காலத்துல இந்தியாவுடைய மிகப்பெரிய பணக்காரராகவும் அவர் இருந்தாராம். அவரோட ஆட்சியில தான் இந்தூருன்னு இருந்த இடத்த நிசாமாபாத், எலங்கண்டாலான்னு இருந்த இடத்த கரீம் நகர் அப்படின்ற மாதிரி பேர்லாம் மாத்திருக்காரு. அதை விட முக்கியமா அவர் ஆட்சியில நிறைய மக்களை மதமாத்தவும் செஞ்சிருக்காரு. நிசாமுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்மி இருக்கு போல. அந்த ஆர்மியோட மந்திரி தான் கசீம் ரஸ்வி. அவரை வச்சுதான் இவரு பல கொடுமைகள் பண்ணிருக்காரு. இப்படி ஒரு வேலையில இந்த நிசாம பாக்குறதுக்கு ஒரு வெள்ளக்காரர் வராரு. இந்தியால பல தலைவர்கள் கஷ்டப்பட்டு போராடி சுதந்திரம் வாங்க போறாங்க. வர 15ஆம் தேதி நாங்க இந்தியா விட்டே கிளம்புறோன்ற மாதிரி சொல்ல நிசாம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு கொஞ்சம் ஆதரவா தாங்க இருந்திருப்பாரு. நிசாமும் அந்த இடத்துல கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. இப்ப அடுத்த கட்டமா இந்தியால இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் இந்தியன் யூனியன்ல சேர்க்கணும். அப்படி ஹைதராபாத்தையும் நீங்க சேர்த்துட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரே நாடு இந்தியா அப்படின்ற ஒரு மதிப்புல வந்துடும்ன்ற மாதிரி சொல்ல, ஆனா அங்கதான் இந்த நிசாம் ஒரு பெரிய ட்விஸ்ட வைக்கிறாரு. என்னால ஹைதராபாத்தை இந்தியா கூட சேர்க்க முடியாது. ஹைதராபாத் என்னோட தலைமுறைகள் எங்க அப்பானா உருவாக்கின ஒரு ஊரு. இதை நான் மட்டும்தான் ஆட்சி பண்ணணும். ஹைதராபாத் எப்பவுமே என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் டெல்லியில சர்தார் வல்லபாய் பட்டேல காமிக்கிறாங்க. அவருமே இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுல பயங்கர சந்தோஷப்பட்டு 565 பீசஸா இருந்த இடத்த நம்ம ஒரு நாடா சேர்க்க போறோம்ன்ற ஒரு சந்தோஷம் அவருக்குள்ள இருக்குங்க. அப்பதான் கொஞ்ச நாள்ல இந்த பாகிஸ்தான் தனிநாடு கேட்டு பிரிஞ்சு போகிற விஷயம் எல்லாம் கேள்விப்பட, அது இல்லாம காஷ்மீர்ல வேற சில பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் மனசுடைஞ்சு போய் இருக்காரு. இதுலதான் ஹைதராபாத்ல இந்த நிசாம் இப்படியான முடிவெடுத்திருக்கிற விஷயம் எல்லாம் நம்ம பட்டேலுக்கும் தெரிய வருது. இன்னொரு பக்கம் இந்த நிசாமும் அவருடைய தளபதிகள்ல ஒருத்தரான முன்னாடி சொன்னனே அந்த கசீம் ரஸ்விய கூப்பிட்டு ஹைதராபாத்தை எந்த காரணத்தை கொண்டும் நம்ம விட்டு கொடுக்க முடியாது, இதை நம்ம தான் ஆட்சி பண்ணணும்ன்ற மாதிரி சொல்ல, ஆனா ஹைதராபாத்ல பெரும்பான்மையான மக்களோட ஆசைகள் இந்தியாவோட சேர்றதுல தான் இருக்கு. அது இல்லாம ஹைதராபாத்ல பெரும்பான்மையா நிறைய இந்துக்கள் வேற இருக்காங்க. என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்கும் போது தான் அந்த நிசாம் ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்றாரு. 200 வருஷமா இந்த ஊரை நம்ம ஆண்டுகிட்டு இருக்கோம். யாரு நம்மளுக்கு எதிரா பேசுறாங்களோ அவங்களெல்லாம் தூக்குல போடு. நம்மளுடைய மதத்தை ஒவ்வொரு இடத்துலயும் பரப்பு. இங்க ஹிந்தி, சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடம், மராத்தின்னு எந்த எஜுகேஷனும் இருக்கக்கூடாது. வெறும் உருது மட்டும் தான் எல்லாரும் படிக்கணும். முக்கியமா எல்லாரையும் மதம் மாத்தணும் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்ப அந்த தளபதியும் அவருடைய படையோட ஒரு கிராமத்துக்குள்ள நுழைகிறாரு. அந்த கிராமத்திலயோ தெலுங்கு வாதியார் அங்க இருக்கிற பசங்களுக்கு தெலுங்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க, அதை பார்த்து அவரு பயங்கரமா கோவப்படுறாரு. அங்கேயே எல்லா புத்தகத்தையும் போட்டு மிதிச்சிட்டு அந்த தெலுங்கு வாதியார அங்கேயே மண்டியிட வைக்கிறாரு. இதுக்கு மேல இந்த ஊர்ல யாரும் தெலுங்கு படிக்க கூடாது, உருது தான் படிக்கணும்னு சொல்லி அந்த வாதியார் அங்க சுட்டுட்டு அங்க உருத போர்ட்ல எழுதுறாருங்க.
இப்ப அங்க தெலுங்கு படிச்சுக்கிட்டு இருந்த நிறைய குழந்தைகளை அந்த ஆர்மியில இருக்கிறவங்க போட்டு தள்ளுற மாதிரியும் காட்டுறாங்க. சோ இப்படிப்பட்ட கொடூரம் தான் அப்போ நடந்திருக்கிறதா சொல்றாங்க. இப்ப இந்த நிசாம் கிட்டயும் அந்த தளபதி வந்து நம்ம இந்தியா கூட இருக்கிற எல்லா தொடர்பையும் கட் பண்ணணும், நம்ம பாகிஸ்தான் கிட்ட உதவி கேட்போம், ஏன்னா பாகிஸ்தான் தான் இப்போ தனி நாடா மாறிடுச்சுல அப்படின்ற ஒரு முடிவெடுக்கிறாங்க. அது இல்லாம ஜெர்மனியில இருக்கிற சில பேர்கிட்டையும் இவங்க வணிக பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த தளபதி பாகிஸ்தான்ல இருக்கிற ஒருத்தரை வந்து பாக்குறாரு. அவருக்கிட்டையும் நிசாம் கொடுத்ததா சொல்லி 20 கோடி ரூபாய் கொடுத்து, ஒருவேளை இந்தியன் ஆர்மி மூலமா எங்க நிசாமுக்கு எதனா ஆபத்து வந்ததுன்னா உங்க ஆர்மிய வரவழைச்சு டெல்லி மேலையும் மும்பை மேலையும் தாக்குதல் நடத்தி எங்களை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. அவருமே காஷ்மீர் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு உதவி பண்றதா ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கும் இந்தியால இருக்கிற ஒவ்வொரு இடமும் இந்திய நாட்டோட சேர்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் எதுக்கு ஹைதராபாத் மட்டும் சேர மாட்டாங்க, அப்படி அங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க நினைக்கிறாருங்க. அப்பதான் அதே ஹைதராபாத்ல ஒரு கிராமம் இருக்கு. அங்க ஒரு பெண் பிரெக்னன்சி வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண்ணுடைய தாய் இவ்வளவு கத்தி அழுகாதமா, நிசாமுடைய ஆட்கள் வந்தாங்கன்னா அவ்வளவுதாமான்னு சொல்லி அந்த பெண்ணோட வாயில துணியை வச்சு அடைக்க, சுத்தி இருக்கவங்களும் என்ன ஏதுன்னு கேட்கும் போதோ, இந்த ஊர்ல தான் நம்ம எது பண்ணாலும் நிசாமுக்கு வரி கட்டணுமே, இப்போ ஆண் குழந்தை பிறந்தாலும் நம்ம வரி கட்டணும், பெண் குழந்தை பிறந்தாலும் வரி கட்டணும், இப்ப இவ கத்தி கூப்பாடு போட்டானா காசு கேட்டு இங்க வந்துருவாங்க, நம்ம கிட்ட எங்க காசு இருக்கு அதான் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்ல, இப்ப அங்க குழந்தையும் பிறகுதுங்க. குழந்தை பிறந்த உடனேயே இன்னொரு பக்கம் இவங்க ஜமீன்தாருக்கும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா தான் மகளுக்கு பிறந்த குழந்தைக்கு அப்பா இல்லைங்க. அந்த கிராமத்து மக்களை ஜமீன்தார் கூட்டிட்டு போயிட்டு கெடுத்துடுவாரு. அதுல உருவான குழந்தை தான் அது. இப்ப அந்த குழந்தையும் அவங்க கள்ளிப்பால் ஊத்தி கதைய முடிக்க, அப்ப அந்த இடத்துல நிசாமுடைய ஆட்களும் வராங்க. என்னமா குழந்தை பிறந்த சவுண்டு கேக்குது, வரி கொடு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப அந்த பெண்ணோட தாயும் குழந்தை இறந்து போச்சுங்க, வரி கட்ட முடியாதுன்னு சொல்ல, அப்படியா குழந்தை இறந்து போனா 2 மடங்கு வரி கட்டணும்ன்ற மாதிரி சொல்ல, இது அவங்களுக்குமே தூக்கி வாரி போடுதுங்க. சோ இப்ப இந்த சம்பவத்தையும் கேள்விப்படுற சர்தார் வல்லபாய் பட்டேல் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, ஒருத்தர் கூட அந்த ஊர்ல போராடாம இருக்காங்க அப்படின்னு கேட்க, அப்பதான் அங்க சில போராட்டங்களும் நடக்குதுன்ற மாதிரி இன்னொரு கதையை காமிக்கிறாங்க. ஹைதராபாத்துக்கு பக்கத்துல இன்னொரு கிராமம் இருக்குங்க. அங்க விவசாய வேலை பார்க்கிற சில பெண்களையும் ஆண்களையும் காமிக்கிறாங்க. அவங்க நிலத்துல அவங்க நெல்லு அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்க, அப்ப அங்க இருக்கிற பண்ணையாரோட ஆட்கள் வந்து, பண்ணையாரு இப்ப நிசாமோட சேர்ந்துட்டாரு, அதனால பண்ணையாருக்கு நீங்க எவ்வளவு வரி கட்டுறீங்களோ அது மாதிரியே இன்னொரு மடங்கு நிசாமுக்கும் வரி கட்டணும், வரிய கொடுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறதுல ஒரு வீரம் வாய்ந்த பெண் இருக்காங்க. அவங்க பேர் லட்சுமிங்க. அவங்களுமே என்னால வரிய கொடுக்க முடியாது, நாங்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி வயல்ல பயிர் பண்ணா நீங்க உங்க இஷ்டத்துக்கு வந்து வரி கேட்பீங்களான்ற மாதிரியும் அங்க கொடுக்க முடியாதுன்ற மாதிரியும் சொல்ல, பண்ணையாரோட ஆட்களையே எதிர்த்து பேசுறியான்ற மாதிரி அந்த ஆட்கள் இவங்களை அடிக்க வந்த அவங்கள இவங்க கட்டையால அடிச்சு துரத்தி விடுறாங்க. இதுல காண்டான பண்ணையாருமே சம்பவ இடத்துக்கு வராருங்க. அவங்க ஆட்களை அடிச்ச அந்த வீரம் வாய்ந்த பெண்ணையும் அவரு வயிற்றுலயே எட்டி உதைக்க வராரு. ஆனா அவரு அப்ப வந்து நரசிம்ம ரெட்டி அப்படின்ற ஒருத்தர் தடுத்து நிப்பாட்டுறாரு. அந்த பண்ணையார் கூட வீரம் வாய்ந்து சண்டையிடுறாரு. உங்களுக்கு வரி கட்டுறது வரைக்கும் நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம், ஆனா எப்போ நிசாமோட பேச்சை கேட்டு அவருக்கு நீங்க பப்பட்டானீங்களோ அப்பவே உங்க மரியாதையும் போச்சு, அவரோட மரியாதையும் போச்சு, இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு, வெள்ளக்காரனுக்கு வரி கட்டி உங்களுக்கு வரி கட்டி நிசாமுக்கு வரி கட்டி எங்க காலமும் போச்சு, இதுக்கப்புறம் எங்களுக்காக நாங்க உழைக்க போறோம்னு சொல்லி அங்க எல்லாரையும் அடிச்சு நொறுக்க, அப்படி அந்த ஊர் மக்களையும் பாதுகாப்பா வயல்வெளியில இருந்து அவங்க அறுவடை பண்ண நெல்லை எல்லாத்தையும் ஒரு மூட்டையில கட்டி வெளியூர்ல விக்கிறதுக்கும் அந்த நரசிம்ம ரெட்டி கூட்டிட்டு போறாரு. அப்பதான் அந்த நரசிம்ம ரெட்டிய வழியில நிசாமுடைய ஆட்கள் வழிமறிக்கிறாங்க. அவரை கைது பண்ணவும் செய்யறாங்க. கைது பண்ணி நேரா ஹைதராபாத்துக்கு தான் கொண்டு வராங்க. சிறைச்சாலையிலேயே வச்சு அந்த நரசிம்மனை அடின்னு அடிச்சு வெளுக்க, அப்பதான் அந்த தளபதி இருக்கார்ல நிசாமுடைய தளபதி, அவர் அந்த இடத்துக்கு வந்து, இவனெல்லாம் இங்க அடிக்க கூடாது, நம்ம ஊர்ல அந்த பனைமரம் இருக்குல்ல அதுக்கு கீழே கட்டி போட்டு அடிங்கன்னு சொல்லி அந்த பனைமரத்துக்கு கீழே கட்டி போட்டு அடிக்கிறாங்க. அது அந்த இடத்துல அவங்க மனைவியும் வந்து பார்க்க, இப்ப அவங்க மனைவி கண் முன்னாடி யாரெல்லாம் சுதந்திரம் வேணும்னு சொல்லி போராடினாங்களோ அவங்க எல்லாரையும் அந்த நிசாம் ஒரு மரத்துல கட்டி வச்சு மரத்துக்கு கீழே வைக்க போற வச்சு கொளுத்தி விடுறாங்க. கிட்டத்தட்ட 100 பேரு கிட்ட அந்த இடத்துல மரணம் அடைகிறாங்க. இந்த சம்பவத்தையும் இப்ப நம்ம பட்டேல் கேள்விப்பட்டு, என்னையா ஜாலியன் வாலாபாத் படுகொலையை விடவும் இது ரொம்ப மோசமா இருக்கேன்ற மாதிரி நினைக்கிறாரு. இந்த நிசாம் கீழே இருக்கிற இந்த தளபதி பயங்கர மதவெறி பிடிச்சவருங்க. அவருமே அவங்களுடைய ஆர்மி கிட்ட வந்து, நம்ம ஊர்ல யாரெல்லாம் நம்ம மதத்தை ஏத்துக்கலையோ அவங்களெல்லாம் போட்டு தள்ளுங்க, ஒவ்வொரு ஊரா போயிட்டு மத்த மதத்துல இருக்கிறவங்கள நம்ம மதத்துக்கு மாத்துங்கன்ற மாதிரி சில ஆர்மி காரங்களையும் ஒரு கிராமத்துக்குள்ள அனுப்புறாரு. கிராமத்துக்குள்ள வர ஆர்மி காரங்களோ அங்க இந்து மதத்துல இருக்கிற நிறைய பேரை அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. இந்த அடியும் இந்த சங்கடமும் நீங்க
அனுபவிக்காம இருக்கணும்னா உடனடியா எங்க மதத்துக்கு மாற சொல்றாங்க. ஆனா அந்த ஊர் மக்களும் மாற மறுக்க உடனே அந்த ஊர்ல நிறைய பெண்கள் இருக்காங்க. அந்த ஒவ்வொரு பெண்களையும் அங்க ஆர்மிக்காரங்க கூட்டிட்டு போயிட்டு ஒவ்வொரு இடத்துல வச்சு கெடுக்கிற மாதிரி காமிக்க அதெல்லாம் அந்த ஊர் கணவர்கள் பார்த்து கதறாங்க. அப்படி கதற கணவர்களை விதவிதமா கொடுமைப்படுத்துறாங்க. சில பேருக்கு சூடா இரும்ப காய்ச்சி அவங்க வேட்டிக்குள்ள வைக்கிற மாதிரியான கொடுமைகள்லாம் நடக்குதுங்க. அப்பதான் அந்த ஊர்ல புதுசா குழந்தை பெத்த ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்களையும் கொடுமைப்படுத்தலான்னு போக அப்ப அவங்க கணவர் நான் மதம் மாறதா ஒத்துக்கிறாரு. உடனே அந்த கணவருடைய மீசைய சிரைச்சு அவரை மதம் மாத்த இப்ப அந்த ஆர்மிக்காரங்களுக்கு பயந்து அந்த ஊரே மதம் மாறுதுங்க. இப்படிப்பட்ட ஒரு சம்பவமும் நடந்திருக்கிறதா இந்த கதையில இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அப்பதான் அதே ஊர்ல பசவா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருக்காருங்க. ரொம்ப வீரம் வாய்ந்தவர். இந்த மல்யுத்தத்துல எல்லாம் கலந்துகிட்டு நிறைய பரிசுகளை பெற்றவர். அவருக்கும் இந்த விஷயம் பயங்கர கோபத்தை கொடுக்குது. நம்ம ஊர் மக்களை இப்படி பண்ணவங்களை நம்ம சும்மா விடக்கூடாது, அவனுங்களை எதிர்த்து நம்ம போராடணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. இவர் மல்யுத்தத்துல இவர் கூட இருக்கிற சில பேரை இவர் சேர்த்துக்கிட்டு முதல்ல தான் ஊர்ல தன்னுடைய மதத்துல இருந்து வேற மதத்துக்கு மிரட்டி நிறைய பேர் மாறினாங்கல்ல அவங்களெல்லாம் மீட்டு எடுக்கணும்னு சொல்லி ராத்திரியோட ராத்திரியா போய் அவங்களுக்கு பல உதவிகள் செஞ்சு அவங்க எல்லாரையும் மறுபடியும் அவரோட மதத்திலேயே அவர் மாத்திக்கிறாரு. இதுல அந்த ஊர் மக்களும் சந்தோஷம் அடைய. ஆனா இதுல இந்த பசவாக்கு பயங்கர பிரச்சனை வருதுங்க. அடுத்த நாள் அவர் மனைவியோட சேர்ந்து வீட்டுல பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதோ வெளியே ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. பசவாவும் என்னன்னு ஓடி வந்து பார்த்தா அவர் வீட்டுல ஒரு மாடு வளர்ப்பாருங்க. அந்த மாடை ரொம்ப மோசமான முறையில அங்க ஆர்மிக்காரங்க போட்டு தள்ளிருக்காங்க. இதுல அவருக்கு பயங்கர கோவம் வருதுங்க. உடனே அந்த மாட்டுடைய கொம்பை எடுத்து அங்க வந்த ஆர்மிக்காரங்களெல்லாம் இவரு அடிச்சு துவம்சம் பண்ண அப்பதான் அந்த இடத்துக்கு அந்த நிசாமுடைய தளபதி இருக்காருல அவரும் வராருங்க. ஓ என்னுடைய ஆட்களே நீ அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சான்னு சொல்லி அங்கேயே இந்த பசவாவை அடிச்சு ஸ்டேஷனுக்கும் தூக்கிட்டு போக சொல்ல இப்பதான் அந்த பக்கத்து ஊர் மக்கள் மறுபடியும் மதம் மாறிட்டாங்கன்ற விஷயம் கேள்விப்பட அப்ப அவங்களுக்கு பயம் விட்டு போச்சா அப்படின்னு சொல்லி இப்ப அந்த எல்லா ஊர் மக்களையும் ஒரு குடிசை வீட்டுக்குள்ளேயும் அனுப்பி அந்த குடிசைக்கு இந்த ஆர்மிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து தீ வைக்கவும் செய்யறாங்க. இதையும் கேள்விப்படுற சர்தார் வல்லபாய் பட்டேல் இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு சொல்லி நேரா நம்ம நேருஜியை வந்து பாக்குறாரு. நேருஜி கிட்டேயே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உடனடியா ஹைதராபாத் அங்க இருக்கிற நிசாம் கிட்ட இருந்து மீட்டு எடுக்கணும், அந்த நிசாம் அங்க மத கலவரத்தையே உருவாக்கிட்டு இருக்காருன்ற மாதிரிலாம் சொல்ல ஆனா நேருஜியும் அதுக்கு போதிய ஆதாரம் எடுத்துட்டு வந்து கொடுங்க, அந்த நிசாம் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், ஆதாரம் இல்லாம நம்ம நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. இங்க நிசாம காமிக்கிறாங்க. நிசாம் இப்படி பண்ணிட்டு இருக்க விஷயம்லாம் அவங்களோட துணைவியாரான பேகமுக்கு சுத்தமா பிடிக்கலைங்க. ஆனா நிசாமுடைய லட்சியமே ஹைதராபாத்தை தர்கிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடா அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. அப்படி ஒரு டைம்ல தான் நம்ம பட்டேல்ஜியை பாக்குறதுக்கு ஹைதராபாத்ல இருந்து ஒரு கிராமத்து மக்கள் வந்திருக்காங்க. அவசரமா வல்லபாய் பட்டேல் அவர்களை பார்க்கணும், எங்க கிராமத்துல பெண்களுக்கு ஒரு மோசமான விஷயம் நடந்ததுன்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. குலதெய்வ கோயிலுக்கு நேர்ந்திக்கிட்டு இந்த கிராமத்து பெண்கள்லாம் சேர்ந்து சாமியை சுத்தி நடனமாடி தெலுங்கு பாடல்களை பாடுறதுண்டா. அப்படி அந்த பெண்கள்லாம் அந்த இடத்துல நடனமாடிக்கிட்டே இருக்கும் போதோ அங்க இந்த ஆர்மிக்காரங்க பூந்திருக்காங்க. இங்க தெலுங்கு பேசக்கூடாதுன்ற மாதிரி நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்க தெலுங்குல பாட்டு பாடி உங்க சாமியை கும்பிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு அங்கேயே அந்த பெண்கள் மீது மிகப்பெரிய வன்முறை நடத்தி, அதாவது அங்க இருக்கிற நூத்துக்கணக்கான பெண்களுடைய ஆடைகள் எல்லாம் அவிழ்த்து விட்டுட்டு அந்த பெண்களை அந்த கோலத்திலேயே நடனமாட வச்சிருக்காங்க. அதை ஒரு ஊர்க்காரரு பார்க்க முடியாம தான் கண்ணை மூடினதுக்கு அந்த ஊர்க்காரருடைய கண்ணை திறந்து வலுக்கட்டாயப்படுத்திலாம் அவங்க பார்க்க வச்சிருக்காங்க. இதுல நொந்து போன பெண்களுமே என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்கிற வைக்கப்போர்ல போய் ஒளிஞ்சிருக்காங்க. அப்ப அந்த நிசாமுடைய ஆர்மிக்காரங்க என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க, அந்த வைக்கப்போரையே கொளுத்தி அங்க இருக்கிற எல்லா பெண்களையும் அவங்க போட்டு தள்ளிருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா அங்க சொல்றாங்க. ஒரு கட்டத்துல சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு திடீர்னு நெஞ்சுவலி வந்துருதுங்க. அவரும் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டதுனால அந்த காலங்கள்ல இன்னும் சில கொடுமைகள் நடக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. அதே ஹைதராபாத்துக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு கிராமத்துல ஒரு ரவுடி இருந்திருக்காரு. அவரும் இந்த நிசாமுடைய ஆள் மாதிரிதாங்க. அவர் அந்த கிராமத்துல யாருன்னா சொம்புல தண்ணி எடுத்துட்டு போனா அதுல பாக்கு துப்பி விட்டுருவாரு. தன்னுடைய மகளுக்கு வச்சிருக்கிற பாலை ஒரு தாயிடம் வாங்கி அவர் குடிச்சிருவாரு. அப்படிதான் அந்த கிராமத்துல புதுசா ஒரு பொண்ணு வயசுக்கு வந்திருப்பாங்க. அந்த விஷயத்தையும் கேள்விப்படுறாரு. இப்ப அந்த கிராமத்துல இருக்கிற அந்த பெண்ணுடைய வீட்டுக்கும் அவர் போறாரு. அங்கேயே வலுக்கட்டாயமா அந்த பொண்ணை கூட்டிட்டு போக அப்ப வயசான பார்வையில்லாத ஒரு தாத்தா அந்த ரவுடிய வழிமறிக்கிறாரு. இது வரைக்கும் நீ பண்ணது எல்லாத்தையும் நாங்க பொறுத்து போயிட்டோம், ஆனா இதை எங்களால பொறுக்க முடியாது, நானும் ஊ மதத்தை சேர்ந்தவன் தான் அப்படின்னு சொல்லி அவரோட குச்சை வச்சு அங்க அந்த ரவுடிய அடிக்க, அதுக்கப்புறம் ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து கட்டையில அடிச்சு அந்த ரவுடிய ஊரை விட்டு விரட்டி விட்டுறாங்க. இப்ப இந்த விஷயம் நிசாம் கேள்விப்படுறாரு. உடனே அந்த கிராமத்துக்கு தன்னுடைய தளபதியை அனுப்பி அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களையும் சுட்டே போட்டு தள்ள சொல்றாருங்க. அப்படி அந்த கிராமத்துல பல மக்கள் இறந்து போற மாதிரியும் அதுல ஒரு பெண் மட்டும் இவங்க எல்லாரையும் எதிர்த்து
போராடி கடைசியில அந்த ஆர்மில இருக்கிற ஒரு 4-5 பேரை போட்டு தள்ளிட்டு அவங்களும் இறக்குற மாதிரி காட்டுறாங்க. இப்ப சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய நெஞ்சுவலியில இருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகி மறுபடியும் இந்த ஹைதராபாத்தை எப்படின்னா நிசாம் கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி இங்க ஹைதராபாத்ல இந்த தளபதி இருக்காருல, அவரு அங்க இருக்கிற மக்கள் இடையில ஃப்ரீ ஹைதராபாத், இந்தியா கூட நாங்க சேர மாட்டோம், இந்தியா கூட நம்ம சேர்ந்துட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய சலுகைகள் கிடைக்காது, நம்ம பணத்தெல்லாம் அவங்களே எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் தூண்டி விட்டு நிறைய பிரச்சாரங்கள் பண்ண. அப்ப இந்த நிசாம் பண்ற எல்லா வேலைகளை பத்தியும் அங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு பத்திரிகையில எழுதுறாரு. அப்ப அவங்க ஆட்களை வச்சு அந்த ஜேர்னலிஸ்டோட கையையும் வெட்டி அவரையும் அங்க போட்டு தள்ளுறாங்க. அப்பதான் இந்த எல்லா கலவரத்தையும் ஒரு 3 நாடக நடிகர்கள் பாக்குறாங்க. அவங்களுக்கோ பயங்கர கோவங்கள் வருதுங்க. அப்பதான் அவங்க 3 பேருமே இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிறது அந்த நிசாம் தான். நிசாம் ஒஸ்மான் அலிய மட்டும் நம்ம போட்டு தள்ளிட்டோம்னா இங்க ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்னு சொல்லி எல்லாரும் சமமா ஒன்னா சந்தோஷமா வாழ்வோம், இந்தியாவோடவும் இணைவோன்னு சொல்லி இவங்க ஒரு திட்டம் போடுறாங்க. அப்பதான் நிசாம் அவரோட அரண்மனைக்கு ஒரு கார்ல போயிட்டு இருக்கும் போதோ அந்த நாடக நடிகர்கள்ல ஒருத்தர் ஒரு வெடிகுண்டை எடுத்துட்டு வந்து அவர் கார் மேல போடுறாருங்க. ஆனா அந்த வெடிகுண்டு ரப்பர் பால் மாதிரி கார் மேல பட்டு ஜம்ப் ஆகி வெளியே போய் விழுந்துருதுங்க. இதுல அந்த நாடக நடிகர் அங்கேயே நிசாமுடைய ஆர்மி கிட்டயே மாட்டிக்கிறாரு. அவரை சிறைச்சாலைக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாரும் ஒரு பாத்திரத்துல தண்ணி குடுக்கறதா சொல்லி சிறுநீர் கழிச்சு அதெல்லாம் ஒரு வாயில ஊத்தி கொடுமைப்படுத்தி அவரோட கதையை முடிக்கிறாங்க. அப்படி ஒரு டைம்ல தாங்க நம்ம பாபி சிம்மா இருக்காரு பாத்தீங்களா, அவரை காமிக்கிறாங்க. அவரும் ஒரு கிராமத்துல இருப்பாருங்க. அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அவரு தான் தலைவன். அவரோட கிராமத்து மக்களும் இந்த நிசாமுக்கு வரி கட்டி சோர்ந்து போய் இருப்பாங்க. இப்ப பக்கத்து கிராமத்துல நடந்த விஷயங்களை பத்திலாம் இவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. அப்பதான் நம்ம பாபி சிம்மாவும் கிராமத்து மக்கள் கிட்ட நம்மளும் சுதந்திரத்துக்காக போராடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல. ஆனா மக்கள் ரொம்ப பயப்படுறாங்க. பக்கத்து கிராமத்துக்கு ஆன மாதிரி நம்மளுக்கும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, நம்ம அமைதியா போயிடுவோம்னு சொல்லும் போதுதான், ஏன் நம்ம கிட்ட ஆயுதங்கள் இல்லையா, இந்த சின்ன பையன் வச்சிருக்கிற உண்டிகோல்ல இருந்து பெரியவங்க வச்சிருக்க உலக்கையில இருந்து எல்லாமே நம்மளுக்கு ஆயுதம் தான், அந்த ஆயுதத்தை ஏந்தி நம்ம போராடுவோம், நம்மளோட உரிமைகளை நம்ம கேட்போம் அப்படின்னு அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருக்குமே நம்ம பாபி சிம்மா சண்டை சொல்லி கொடுக்குறாருங்க. முக்கியமா வெளியூர்கள்ல இருந்து துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு வந்து பயிற்சி பண்ணவும் செய்யறாங்க. அப்படியான ஒரு கடத்தை தான் அந்த ஆர்மிக்காரங்க இந்த தகவல் எல்லாம் கேள்விப்பட்டு கிராமத்துக்குள்ள நுழைய இவங்க வெறும் உண்டிகோலை வச்சு அந்த ஆர்மிக்காரங்களை விரட்டி அடிக்கிறாங்க. அடுத்ததா அந்த ஆர்மிக்காரங்க ஒரு பெரும் படையோட அந்த கிராமத்துக்குள்ள நுழைகிறாங்க. கூட இந்த நிசாமுடைய தளபதி வேற வராருங்க. ஆனா அந்த பெரும் படையை இவங்களால சமாளிக்க முடியல. அதுல இவங்க ஊர்ல இருக்கிற நிறைய பெண்கள் ஆண்கள் இறந்து போறாங்க. இருந்தும் ரொம்ப வீரம் வாய்ந்து சண்டை போட்டு அப்பயும் அந்த ஆர்மிக்காரங்களை வெளியே அனுப்ப, ஆனா இவங்க கூட இருக்கிற பல மக்கள் இறந்து போயிருக்காங்க. சோ இப்படி ஒரு சுதந்திர போராட்டத்தை சுதந்திரத்துக்கு அப்புறமும் இந்த மக்கள் அங்க செஞ்சிருக்காங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அப்படி சுதந்திரத்துக்கான போராடின மக்கள் எல்லாரையுமே ராத்திரியோட ராத்திரியா அந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சி அந்த மக்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சு இந்த நிசாமோட ஆர்மி ஒவ்வொரு நபர்களையும் அவங்க துப்பாக்கியால சுட்டே போட்டு தள்ளதாகவும் காட்டப்படுது. இப்படி பல போராட்டங்களை பாக்குற அந்த ஹைதராபாத் சுத்து வட்டாரமும் ஒரு கட்டத்துல சர்தார் வல்லபாய் பட்டேல் இதை எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டணும்னு நினைச்சு தன்னோட இதயமே ஹைதராபாத்ல தான் இருக்கிறதா சொல்லி அடுத்த நாள் பார்லிமெண்ட்லயும் வந்து இந்த விஷயத்த பத்தி பேசுறாரு. அங்க இருக்கிற நிசாமுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து ஹைதராபாத்தை இந்திய அரசு கூடிய விரைவிலேயே டேக் ஓவர் பண்ண போகுது. இதுக்கு தடையா அந்த நிசாம் இருந்தாருன்னா அவரு கைது செய்யப்படுவாருன்ற மாதிரியும் அறிவிக்கிறாரு. இதுல நேருக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் வல்லபாய் பட்டேல் அந்த விஷயங்களை புரிய வச்சு நேருவையும் ஒத்துக்க வைக்கிறாரு. இப்ப இந்த விஷயத்தினால நம்ம நிசாம் பயங்கர நெருக்கடியை சந்திக்கிறாருங்க. இந்த நிசாமும் எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க ஆர்மியை தாண்டி பாகிஸ்தான் ஆர்மி கிட்ட 20 கோடி ரூபாய் கொடுத்து உதவி கேட்டிருப்பார்ல, அப்படி அவங்கள கூப்பிடலான்னு நினைக்கிறாரு. அதே வேளையில இந்தியன் ஆர்மியில இருந்து மிக திறமை வாய்ந்த 3 பேரை தலைமையா போட்டு அவங்க தலைமையில ஒரு பெரும் படைய ஹைதராபாத் குள்ளையும் நுழைய விடுறாங்க. ஹைதராபாத்தை சுத்தி நிசாமுடைய ஆட்கள் நின்னாலும் அதை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி அந்த படையினர் முன்னேறி உள்ள வராங்க. அப்பதான் சர்தார் வல்லபாய் பட்டேலை பாக்குறதுக்கு இந்த நிசாமுடைய தளபதி வராரு. வரும்போதே கம்பீரமா கால் மேல கால் போட்டு வல்லபாய் பட்டேல் முன்னாடி அவர் உட்கார, ஹைதராபாத் மக்களுக்கு என்ன வேணும் என்ன வேணான்னு எங்களுக்கு தெரியும், நீங்க தேவையில்லாம இன்வால்வ் ஆகாதீங்க, நாங்க தனி நாடா ஹைதராபாத்தை அறிவிக்க போறோன்ற மாதிரிலாம் சொல்ல. ஆனா பட்டேலோ, நீங்க அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்க கொடுமைகள்லாம் என்ன இருக்குன்ற எல்லாமே எங்களுக்கு தெரியும், மக்களோட குரலா தான் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கேன், நீங்க பாகிஸ்தானை வச்சு டெல்லியை மிரட்டலாம் மும்பையை மிரட்டலாம், ஆனா நான் மிரள மாட்டேன், இந்தியர்களோட ஒற்றுமைனா என்னன்னு காட்டுவேன்ற மாதிரியும் அந்த நிசாமுடைய தளபதி கிட்ட சவால் விட இப்ப கொஞ்ச நாள்லயே அந்த போர் ஆரம்பிக்குது. அப்படி நிசாமோட ஆர்மியோட இந்தியன் ஆர்மி பயங்கரமா சண்டையிடுது. இத பார்த்து ஜெர்மனியில இருந்து நிசாமுக்கு உதவி பண்ணவங்களா பின்வாங்க. முக்கியமா பாகிஸ்தான் ஆர்மி உதவி பண்றதா சொல்லிருப்பாங்கல்ல, அவங்களுமே பின்வாங்குறாங்க. ஒரு கட்டத்துல நிசாமுடைய தளபதிய ஹைதராபாத்துக்கு நடுவுல இருக்க ஒரு இடத்துல வச்சு அவர் அங்க நிறைய மக்களுக்கும் மூளை செலவை செஞ்சு இந்த ஆர்மிக்கு எதிராக போராட சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அங்க இருக்க
இருக்கிற இஸ்லாமியர்களே அந்த தளபதிக்கு எதிராக திரும்புறாங்க. நீங்க இந்துக்கும் இஸ்லாமியருக்கும் இடையில பிரிவினைய உருவாக்குறீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்பதான் முன்ன ஒரு ஜேர்னலிஸ்டை அவங்க போட்டு தள்ளிருப்பாங்கல்ல, அவங்களோட மனைவியும் ஒரு இஸ்லாமியரா தான் இருப்பாங்க. அவங்க அந்த இடத்துக்கு வந்து இந்த நிசாமுடைய தளபதிய ஒரு கல்லை விட்டு அடிக்க, அதோட தொடர்ச்சியா அங்க இருக்கிற மக்களே இந்த நபரை அடிச்சு ஒரு கடத்துல போட்டு தள்ளவும் செய்யறாங்க. அவ்வளவுதாங்க. இப்ப அங்க இருக்கிற நிசாம் உஸ்மான் அலியும் அவருடைய மிகப்பெரிய அரண்மனைக்கு உள்ள இருந்து ரொம்ப பயத்தோட இருக்காரு. அவரோட ஆட்சியும் அங்க முடிவுக்கு வருது. வெளியே மக்களுடைய முழக்கங்கள் கேக்குது. அப்பதான் அவரை பாக்குறதுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேலோட இருக்கிறவர் வராரு. நீங்க காலகாலமா ஹைதராபாத்தை ஆண்டுகிட்டு வரீங்க. உங்க பரம்பரையில இருந்தவங்க எல்லாம் இந்த ஹைதராபாத் வளர்ச்சிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருந்தாலும் உங்களோட பேராசையினால இப்படி ஒரு மோசமான விஷயத்த நீங்க பண்ணிருக்கீங்க. இப்பயும் உங்க கௌரவத்தை நாங்க காப்பாத்துறோம். நீங்களே வந்து ஹைதராபாத்தை இந்தியாவுக்கு கொடுத்துறதா எழுதி கொடுத்துருங்க. அப்படி நீங்க கொடுக்கலனா நாங்களா எடுத்துக்கிறதா இருக்கோம். அப்படி எடுத்துக்கிட்டா உங்களோட கௌரவம் போயிடும் அப்படின்ற ஒரு வார்னிங் கொடுக்க, இப்ப அந்த நிசாமும் கண்கலங்கி அவர் பண்ண தப்பை எல்லாமே வருந்தி இப்ப அந்த இடத்துக்கு வந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷன்லயும் ஹைதராபாத் இதுக்கப்புறம் இந்தியாவோட சேர போகுது, மக்கள் இதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கலான்ற மாதிரியும் அறிவிக்கிறாரு. சோ இப்படி பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் ஹைதராபாத்தை மீட்டு எடுத்திருக்கிறதா இந்த கதை முடியுதுங்க. நிசாம் உஸ்மான் அலி கானுமே அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் நல்லா வாழ்ந்துட்டு 1967 தான் இயற்கையான முறையில இறந்து போயிருக்காரு. சோ ஓவராலா இந்த கதை எப்படி இருந்தது? இதுல உங்களுக்கு நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். என்ன சில விஷயங்களை இப்படி காமிச்சிருக்காங்கன்ற மாதிரியான கோபங்கள் இருக்கலாம். அதை எல்லாத்தையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறுபடியும் சொல்றேன், நான் இந்த படத்துடைய கதையை தான் சொல்லியிருக்கேன். இதுல எனக்கும் சில மாற்று கருத்துக்கள் இருக்கு. பட் அதை பத்தி நான் இங்க பேச விரும்பல. ஓவராலா இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.